அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கோள்களினுடைய செயல்பாடுகள் குறித்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராயும் போது மாத தொடக்கத்தில் இருந்தே பல அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில கிரகங்களின் நிலை சாதகமாக இருந்தாலும் சனி மற்றும் ராகு போன்ற பகை கிரகங்கள் வழியே சில தடைகள் உண்டாகி பிறகு மாதத்தின் மத்தியில் பெரிய முன்னேற்றம் இருக்கலாம். நீங்க எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது அல்லது தடைகளுக்கு பிறகுதான் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. இருப்பினும் செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு நிதிநிலை, குடும்ப உறவு, தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழவிருக்கிறது, எதுல கவனத்தை செலுத்தணும், எதை சாதகமாக்கி கொள்ளலாம், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு பல வகையில் உங்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கலவையான பலன்களை தரக்கூடிய காலமாக இருந்தாலும் சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பல வகையில நன்மைகளை தரலாம். நீங்க எந்த வேலையுமே திட்டமிட்டு செய்யறது மிகவும் கடினமா உணர்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற தாமதமாகத்தாங்க செய்யும். இந்த காலம் முழுவதுமே பிறரை நம்பி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அடுத்தடுத்த பயிற்சிகளால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. பொருளாதாரத்துல ஓரளவுக்கு மேன்மை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் உயரும் அப்படிங்கிறதுனால கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நெருக்கடி குறைவதால கடந்த சில மாதங்களை விட இந்த காலகட்டம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் திருமணம், குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னின்று பல குடும்ப விவகாரங்களை செய்ய வேண்டிய சூழல் இருக்கலாம். இதனாலேயே குடும்ப உறவுகள்ல சிறு சிறு சவால்கள் ஏற்படுங்க. அதே நேரம் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறதும் சிறப்புக்குரியது சொல்லலாம். இருப்பினும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்குவீங்க. குடும்பத்தினரும் தங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. பிரிந்து சென்றவங்க மீண்டும் சேர வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர்களுடன் இணக்கம் உருவாகலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆதரவாகவே இருப்பாங்க. தொழில் மற்றும் வேலையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் உடனடியாக நடக்காது. சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகத்துல தங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். தொழில கூட்டாளிகளால சில தொல்லைகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2வது வாரத்துல இருந்து தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள் உருவாகும். ஆனாலும் அவசரப்படாம செயல்பட வேண்டியது அவசியம். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் முயற்சிகள் கைகூடலாம். தொழில வேலையில மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட தேவைக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி வாரம் அப்படிங்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். ஸ்தம்பித்து நின்ற வியாபாரம் சூடுபிடிக்கும். தொழிலை விரிவு செய்ய வாய்ப்புகள் ஆதரவு சிதைக்குங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறைய ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இருப்பினும் சில பல விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற சிரமங்கள் ஏற்படலாம். யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடாதுங்க. கூட்டாளிகளால சிக்கல்கள் வரலாம். அதே மாதிரி பெண் வழிகளில் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். அப்படிங்கிறதுனால பெண்கள் விஷயத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. பெண்களுக்கு ஆரோக்கிய சிக்கல்கள், தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நிதிநிலை நன்றாக இருக்க பெற்றாலும் செலவினங்கள் அடுக்கடுக்காக குவிவதால கொஞ்சம் சிரமத்தையும் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கும். தொழில் புதிய முயற்சிகளில் உடனடியாக எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்காது. கிரகநிலைகள் தங்களுக்கு சாதகமாக ஒரு விதத்தில் இருந்தாலும் சில பல தடைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையையும் அது ஏற்படுத்தும். அப்படிங்கிற
அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கஷ்டத்தையும் சிரமங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. இந்த காலத்தில் இருந்தே அஷ்டம சனி, பிறகு ராசியிலேயே கேது அமர்ந்து பல விதங்களில் சோதனைகளும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் உடனடியாக பலன் கிடைக்காத நிலையையும் ஏற்படுத்தி இருக்கும். குரு பெயர்ச்சி தங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருந்து வரக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைப்பது போல நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுவது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் குழப்பம், தடைகள் உள்ளிட்டவை ஏற்படத்தான் செய்யும். மேலும் பார்க்கும்போது சில விஷயங்களில் சாதகமாக நடப்பது போல இருந்தாலும் முடிவு சாதகமற்றதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை தங்களுக்கு உருவாகலாம். ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் தங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க பெற்றாலும் வாழ்க்கை துணை, குடும்பம், திருமண விஷயங்கள், கூட்டுத் தொழில் உள்ளவற்றில் உங்களுக்கு சில சிரமங்களும் பிரச்சனைகளும் எழலாம். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களில் கூடுதல் அளவுக்கு கவனமாக இருக்க பாருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி பணம் சம்பாதிப்பதற்கு நல்ல காலமாக இந்த காலம் கருதப்படலாம். பங்கு சந்தையில் பணம் சம்பாதிப்பவர்களுக்கு இந்த நேரம் நன்றாகவே இருக்கு. வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்தில் தங்களுடைய உழைப்பு முயற்சிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். பழைய தடைபட்ட திட்டங்கள் சுமூகமாக தொடங்கும். செய்ய முடியாம இருக்கக்கூடிய பணிகளும் நிறைவடையும். அது மட்டும் இல்லாம இந்த காலம் ஒரு கலவையாகவே இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சில வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்க தேவையில்லாம பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். பயணத்தால் உடல்நலம் பாதிக்கப்படலாம், அலைச்சல்களும் அதிகரிக்கலாம். ஆனா இந்த நேரத்துல தங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவீங்க. மேலும் சிரமமான காலங்களில் தங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. ஒரு விதத்தில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சுபிக்ஷமான காலகட்டமாக இருக்க பெற்றாலும் பொருளாதார ரீதியான ஏற்ற இருவுகள், அதே மாதிரி குடும்ப ரீதியான குடும்ப உறவுகள் மத்தியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் மற்றொரு புறம் மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. பரஸ்பர நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிறிய விஷயங்கள் உறவுல பெரிய அளவில் விரிசலை ஏற்படுத்திடும். சிறிய விஷயங்களை பெரிதாக்காம தவிர்க்கலாம். விட்டு கொடுத்து செல்வது பிரச்சனைகளை தவிர்க்க உதவி செய்யும். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எதையுமே செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உள்ளிட்டவை நீக்க பெறும். அப்படின்னாலும் கூட கடைசி வாரங்களில் பார்க்கும் பொழுது நல்ல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை சில கிரகங்கள் தர வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்களா தங்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சியின் அடிப்படையில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சியை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் இருக்கும். திடீர் நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முதலீட்டையும் மிக மிக கவனமாக செய்ய பாருங்க. பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது. முயற்சிகள் பலன் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சீராகவே இருக்க பெறுங்க. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் ஓரளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும். மற்றொரு புறம் கிரகங்களினுடைய அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஏற்ற இறுக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில விஷயங்கள் எதிர்மறை தாக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் சில விஷயங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதாவது நிதி நெருக்கடியான், நிதி சம்பந்தப்பட்ட விஷயம், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம், அது மட்டும் இல்லாம குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு ஏற்ற தாழ்வுகளோடு இருக்க பெறக்கூடிய விஷயம்
விஷயங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா தினமும் வந்து முருகப்பெருமான் அப்படி இல்லைன்னா விநாயக பெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்த ஒரு வழியாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க.